Okay, the next program title is example for encapsulation feature. Encapsulation features அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். Encapsulation is also one of the feature in object oriented programming language. Encapsulation is also one of the pillar to object oriented programming language. Object oriented programmingல இருக்கிற ஒரு தூண் தான் நம்ம encapsulation. சார் இதே மாதிரி எத்தனை பில்லர்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா encapsulation, inheritance, polymorphism and abstractions. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாலிமார்பிசம் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்கேப்சுலேஷனுங்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா இட்ஸ் நத்திங், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் கோட் கால்ட் அஸ் என்கேப்சுலேஷன். இட் மீன் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் மீன் காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் கோட் கால்ட் அஸ் என்கேப்சுலேஷன். டேட்டா alias name is member variable, code alias name is member subprogram. Encapsulation should use data hiding features in case, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா டேட்டா ஹைடிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். இன்கேஸ் டேட்டா ஹைடிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு கான்செப்டில் இல்லைன்னா we are not visible encapsulation feature in object oriented programming language. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, டேட்டா ஹைடிங்கிற கான்செப்ட் இன்பில்டாக என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார இல்லைன்னா we are not visible encapsulation concept in object oriented programming language. அதில் நம்ம பயன்படுத்தவே இல்லை. எக்ஸாக்டாக என்கேப்சுலேஷனோட ஒரு ரியல் பர்பஸை நம்ம விசிபிள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா ஹைடிங்கிற கான்செப்ட் எதன் மூலிமா சார் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா we can develop data hiding features one and only by private access specifier. private access specifier மூலியமாக மட்டுமே டேட்டா ஹைடிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ண முடியும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எனேபிள் டேட்டா ஹைடிங் ஃபீச்சர். ஸோ பார்ஷியலி டேட்டா ஹைடிங் ஃபீச்சர்ஸ் இஸ் ஆல்சோ டெவலப்ட் பை ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே நம்ம வந்து ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் மூலியமாக கூட டேட்டா ஹைடிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ண முடியும். ஆனால் பார்ஷியலாக தான். ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணுறீங்கன்னா we should use private access specifier feature. So in the private protected access specifier features only used in inherited class, not used in apart from inherited class. Unrelated class la protected access specifier use ஆகாது. So that is also suitable to data hiding features in partially அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். protected access specifier enable data hiding features partially. ஸோ ஒரு பார்ஷியலாக தான் டேட்டா ஹைடிங் ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோட் பூலியன் டேட்டா டைப் நாட் ஃபவுண்ட் இன் சி அண்ட் C++ லாங்குவேஜ். பூலியன்ற ஒரு டேட்டா டைப்பு சி அண்ட் C++ லாங்குவேஜில் கிடையாது. அப்போ எது இதில் சார் இருக்குது? ஸோ இதிலே வந்துட்டு வேணாலும் போட்டுங்க ஃபவுண்ட் இன் எது இதில் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஜாவா .NET அண்ட் பைத்தான். ஸோ இந்த இதில் மட்டும் கிடையாது. இப்போ நாட் ஓன்லி இன் பைத்தான், ஈவன் ஃபவுண்ட் இன் PHP லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு வந்துட்டு பூலியன் டேட்டா டைப் நாட் ஃபவுண்ட் இன் பூலியன் டேட்டா டைப் ஃபீச்சர். பூலியன் டேட்டா டைப்புங்கிற ஒரு கான்செப்ட். பூலியன் டேட்டா டைப் ஃபீச்சர் நாட் ஃபவுண்ட் இன் C and C++ லாங்குவேஜஸ் பட் ஃபவுண்ட் இன் ஜாவா .NET, பைத்தான் அண்ட் PHP லாங்குவேஜஸ் அதில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஹவு டு வி கன்சிடர் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வேல்யூ இன் C and C++? நம்ம அப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூன்ற வேல்யூவை C and C++ல எப்படி சார் கண்டுபிடிப்போம் அப்படின்றாங்க. ஹியர் ஐ மென்ஷன். ஸோ அக்கார்டிங் டு C and C++ஐ பொறுத்த வரையில் ஃபால்ஸ் நியூமெரிக் வேல்யூ இஸ் 0. True numeric value is non-zero, like -1, -100, 1 or 100. ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் ஏதாவது ஒன்று கூட நம்மளுக்கு வந்து ட்ரூ தான். ட்ரூ டிஃபால்ட் நியூமெரிக் வேல்யூ இஸ் 1 or -1. இல்லை சார் டிஃபால்ட் வேல்யூன்னு சொல்லிட்டீங்க, அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ தானே சார் இருக்கும். கரெக்ட். அப்போ ட்ரூ டிஃபால்ட் நியூமெரிக் வேல்யூ இஸ் 1. ஸோ நான் திரும்ப இதில் ரிப்பீட் பண்ணிடுறேன். பூலியன் டேட்டா டைப் ஃபீச்சர் நாட் ஃபவுண்ட் இன் C and C++ language but found in Java, .NET, Python and PHP languages.
பூலியனுங்கிற ஒரு டேட்டா டைப்பு எதில் இல்லை அப்படின்னா சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜஸில் கிடையாது. எதில் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஜாவா, .NET, பைத்தான் அண்ட் PHP லாங்குவேஜஸில் இருக்குது. அக்கார்டிங் டு சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸை பொறுத்தவரையில் ஃபால்ஸ் நியூமெரிக் வேல்யூ இஸ் 0, ட்ரூ நியூமெரிக் வேல்யூ இஸ் நான்-0. ஃபால்ஸுக்குன்னா 0ன்னு போட்டுருவாங்க. ட்ரூ ஏன்னா அந்த 0ங்கிறது ஒரு நியூட்ரல் வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரூ நியூமெரிக் வேல்யூ இஸ் நான்-0. 0வை தவிர மற்ற எல்லா வேல்யூவும் நம்ம வந்து ட்ரூன்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -1, -100, 1 ஆர் 0. இப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா ட்ரூ டிஃபால்ட் நியூமெரிக் வேல்யூ இஸ் 1. ட்ரூவோட டிஃபால்ட்டாக நியூமெரிக் வேல்யூ என்னென்னா நம்மளுக்கு 1 தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஃபாலோயிங் Cin ஆப்ஜெக்ட். Cout இஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே அவுட்புட். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே மல்டிபிள் டைம்ஸ் வி saw that Cout ஆப்ஜெக்ட் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே அவுட்புட் இன் C++. Cin ஆப்ஜெக்ட் ஹெல்ப்ஸ் டு ரீட் இன்புட் ஃப்ரம் யூசர். Cinங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அது எதுக்கு பயன்படுகிறதுனா யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கிறதுக்கு பயன்படுகிறது அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா Cin ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்சோல் ஆர் கரஸ்பாண்டிங் இன்புட். Cinக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா கன்சோல் இன்புட்னு சொல்லலாம் அல்லது கரஸ்பாண்டிங் இன்புட்னு சொல்லலாம். Cin இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் IOStream derived class. Cinங்கிற ஆப்ஜெக்ட் யாரோட எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அப்படின்னீங்கன்னா IOStreamங்கிற derived classோட ஆப்ஜெக்ட் தான் Cin. IOStream இஸ் a derived class. IOStream is a derived class processed from iStream base class. iStreamங்கிற ஒரு பேஸ் கிளாஸோட derived class தான் IOStream. IOStream and iStream both base classes are processed from IOStream.h header file. OStream and iStream both base classes are processed from IOStream.h header file. IOStream.h header file இருந்து தான் ப்ராசஸ் ஆகுது. Two base classes names are OStream and iStream. அந்த OStream and iStream ஓட derived class யாருன்னா IOStream. அந்த IOStream ஓட ஆப்ஜெக்ட் யார் அப்படின்னா நம்மளுக்கு Cin. இன்னொரு ஆப்ஜெக்ட் யார் அப்படின்னீங்கன்னா Cout. ஸோ IOStreamல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணல. IOStream is also has multiple objects. Here we saw two objects. One is Cout, another one Cin. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த Cin ஆப்ஜெக்ட் ரீட் இன்புட் ஃப்ரம் யூசர். Cin object helps to read input from user அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ now we are entering into the program. ஸோ நம்ம இங்கே பாருங்கள், நான் இங்கே கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸை இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் ஐ டிஃபைன் திஸ் கிளாஸ். ஹியர் ஐ டெர்மினேட் த கிளாஸ் டிக்ளரேஷன். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் டூ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் நேம்ஸ் ஆர் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஹெல்ப்ஸ் டு டெவலப் member variable. Next access specifier helps to develop member subprograms. நோ நம்ம இப்போ திரும்ப சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நேம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைவேட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஹேஸ் 4 டேட்டா. டேட்டாக்கு அலியஸ் நேம் என்னென்னா மெம்பர் வேரியபிள்ஸ். இதில் 4 டேட்டாஸ் நேம்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா RNO, ரிசல்ட், எஸ் நேம், M1, M2, டோட்டல், ஆவரேஜ். இங்கே 4 கிடையாது, இங்கே எத்தனை இருக்குதுன்னா 7 இருக்குது. Private access specifier has 7 data. இந்த டேட்டாக்கு இன்னொரு பேர் தான் மெம்பர் வேரியபிள்னு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் helps to private access specifier helps to develop data hiding concept. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு data hiding concepts வந்துருச்சு. அப்போ என்கேப்சுலேஷனில் டேட்டாங்கிற ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு பார்ட் இருக்குது என்கேப்சுலேஷனில், கோடு. Code is